உளுந்தூர்பேட்டையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் நடைபெற்று வரும் பிரச்சார கூட்டத்தில் திருமாவளவன் பேசி வருகிறார். அதனை நேரலையாக பார்ப்போம். தொடர்ந்து அந்த இரு கட்சிகளுக்கு 4 நாள் கூட்டணி இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் இவர்கள்தான் நாடாளு தகுதி படைத்தவர்களா? நாடாளுமன்ற தகுதி நமக்கு இல்லையா? இவர்கள் நாடாண்டால்தான் நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கும். நாம் நாடாண்டால் என்ன பூர்வமாக வந்தது? நாம் நாடாண்டால் என்ன கட்சிய பாடல்களால் இடித்தாக இருக்கிறது? நாம் நாடாண்டால் எழுதிக்கொண்டிருக்கிற நபிகள் நாமத்திலே நின்றா வருகிறோம். சமஸ்கிற சபைகளெல்லாம் நெருங்கி கருதியா காப்பாடுகிறது. அம்மாவும் ஐயாவும் தான் நாடாள வேண்டுமா? பாட்டாளிகள் ஆளக்கூடாதா? ஒடுக்கப்பட்டவர்கள் ஆளக்கூடாதா? சிறுபான்மையினர் ஆளக்கூடாதா? ஆட்சியத்தை ஆளக்கூடாதா? ஏழை மக்களுக்கான ஒரு அரசியலை இன்றைக்கு நாம் முன்வைத்திருக்கிறோம். மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் நான் மாற்று அரசியல் என்றால் என்னவென்று ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த நாடு ஊழல் புற்று வளர்ந்து கிடக்கிறது. இந்த நாட்டில் ஊழல் புற்று வளர்ந்து கிடக்கிறது. அந்த ஊழல் புற்ற கட்டுவரியில் குடியிருக்கிறது. அந்த கட்டுவரிகளை வெளியேற்றிவிட்டு கண்ணாடியில் குடியேற பார்க்கிறது. கண்ணாடியில் எல்லாம் இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று ஒரு நல்ல பாம்பு பதவியேற்று ஆடுகிறோம். இப்படிப்பட்ட இந்த நச்சு பாம்புகள் எல்லாம் அகற்றிவிட்டு ஊழல் சுத்தை அகற்றிவிட்டு தமிழகத்தை ஒரு பூங்காவாக மாற்றுவோம். ஒரு பூங்காவாக மாற்றுவோம். புதர் நம்பி கிடந்தால் புற்று வளர்ந்து கிடந்தால் பாம்புகள் நட்சத்திரங்கள் தடமாடும். பூங்காவாக மாற்றினால் அங்கே மயில் அகவும் குயில் கூவும், தென்றல் வீசும், கூட்டம் மலரும், அப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கமான சூழலை கொண்ட தமிழ் தேசத்தை படைப்போம் என்கிற பொருளில் நான் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் பேசினேன். யாரும் மனதில் வைத்துக் கொண்டு பேசவில்லை. கட்டுவீரியல் இவர்தான், கண்ணாடியில் இவர்தான் என்று மனதில் வைத்துக் கொண்டு நான் பேசவில்லை. ஒன்றுக்கு மாற்றாக இன்னொன்று வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதே தன்மை கொண்ட இன்னொன்று வைக்கக்கூடாது. இட்லி வேண்டாம், தோசை சாப்பிடலாம் என்றால் இட்லியும் அரிசி மாவால் செய்யப்பட்டதுதான், தோசையும் அரிசி மாவால் செய்யப்பட்டதுதான். ஆகவே ரெண்டும் ஒரே தினமுள்ள பேரெல்லாம் மாறுது. இது இட்லி, அது தோசை. ஆனால் இரண்டும் அரிசி மாவால் செய்யப்பட்டதுதான். இது திமுக, அது அதிமுக. ஆனால் இரண்டும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஊழல் கட்சிகளாக நாம் சொல்லல, அரசாங்கமே வழக்கு போட்டு திமுக மேல அதிமுக வழக்கு போட்டிருக்கு, அதிமுக மேல திமுக வழக்கு போட்டு, திருமாவளவன் வழக்கு போடல, அந்த நடிகை வழக்கு போடல, ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லல, அந்த முதலமைச்சர் சொல்லல. திமுக ஊழல் கட்சி என்று அதிமுக சொல்லுகிறது, அதிமுக ஊழல் கட்சி என்று திமுக சொல்லுகிறது. ஒரு தெருவுக்கு போனா கோயிலுக்கு போனா 2 பேருக்கு சம்பளை சண்டை போடுவாங்க. அப்ப ஒரு அம்மாவை பற்றி இன்னொரு அம்மா சொல்லுங்க, நீ அப்படிப்பட்ட அந்த அம்மா இந்த அம்மாவை பற்றி சொல்லுவோம். ஒன்றை தெரியாத பெரிய யோக்கியமா உங்களுக்கு